பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 21ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 16. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மீட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனம் இந்த 9லிருந்து 21வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஒழுங்குமுறைகள் என்று சொல்லி இதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. பிஹேவ் லைக் அ கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்டியனா, ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்லுகிற நம்ம என்ன ஒழுங்குமுறையில் நம்ம வாழ வேண்டும், என்ன வாழ்க்கையின் ஒழுங்கு நம்மக்கிட்ட இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனங்கள் குறிக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 16ஆம் வசனம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள். அப்போ நம்ம ஒருவரோடு ஒருவர் நம்ம எப்படி இருக்கணுமா? ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். லிவ் இன் ஹார்மனி வித் ஒன் another. நம்ம இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு மக்களோடு நம்ம வாசம் பண்ணுகிறோம்ல. ஃபேமிலியில் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க? பிள்ளைங்க இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, வித்தியாசமான உறவுகளில் அநேகர் இருக்கிறார்கள். வேலை ஸ்தலத்துக்கு போனால் அங்கேயும் அநேக விதமான ஜனங்களோடு நம்ம ஒர்க் பண்ணுறோம். நம்முடைய நெய்பர்ஸ், நம்முடைய இருக்கிற கம்யூனிட்டியில், நம்ம வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க, சபைக்கு வந்தோம்னா அங்கே வித்தியாசமான ஜனங்கள். எல்லாரிடத்துல நம்ம எப்படி இருக்கணுமா? ஏக சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நான் நம்மளுடைய ஒழுங்குமுறை எப்படி இருக்கணுமா? எல்லாருக்கூடையும் நல்லா சமாதானமாக ஒரு ஏக சிந்தையாக இருக்கணும். எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு, ஒவ்வொருத்தர்கிட்டையும் சண்டை போட்டு இவங்ககிட்ட பேசாமல் அவங்கக்கிட்ட பேசாமல் அந்த மாதிரி ஒரு சுபாவம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. சிலரை பார்த்தீங்கன்னா யாருக்கூடையும் ஒத்து போகாது, ஒருத்தருக்கூடையும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்து போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நம்ம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, சிலரோட நம்மளுக்கு சில காரியங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஒரு சில டிஸ்டன்ஸில் நம்ம சிலரை வைத்திருப்போம். அப்படி அது ஓகே. ஒருவேளை அது நம்மளுடைய டிஃபென்ஸ்க்காக கூட நம்ம வச்சுருக்கலாம். ஆனால் நம்ம யார் கூடயும் எனக்கு ஒத்து போகலன்னா யார் மேலே பிரச்சனை இருக்குது? நம்ம மேலே தான் பிரச்சனை இல்லையா? சரி, ஒருத்தரோட ஒத்து போகல, ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. வீட்லேயும் ஒத்து போக முடியல, வேலைக்கு போனாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, சர்ச்சிலையும் ஒத்து போகலைன்னா அப்போ என் பிரச்சனை யார் மேலேனா அங்கே எல்லாம் காமனான பர்சன் யாருன்னா நம்ம தான். அப்போ நம்மக்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது இல்லையா? அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நீ எல்லாருக்கூடையும் நம்ம எப்படி இருக்கணுமா? ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக நான் இருக்கணும். அல்லேலூயா. மற்றவங்களுடைய ஷூஸில் இருந்து நான் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லை? இப்போது ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய நிலைமையிலேருந்து நான் பார்க்கும்போது அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருந்திருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய ஷூஸ்லேருந்து நான் பார்க்கும்போது அது அவங்க எப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய ஷூஸ்லேருந்து அவங்கள பார்க்கும்போது ஓகே, அவங்களுக்கு இந்த ஒரு வேளை இந்த பாதையில் போனனால அவங்க எப்படி பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அதை புரிஞ்சிக்க முடியுது. அப்போது நம்ம எல்லாருக்கூடையும் ஹார்மனி, நல்லா ஒன்றாக இருக்க வேண்டும். நெய்பர்ஸாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உறவுகளாக இருந்தாலும் சரி, சபையில் உள்ள தெய்வ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியத்திலையும் சரி, நம்ம ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். மேட்டிமையானதை நம்ம சிந்திச்சு தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள்னா, டோன்ட் பி டூ ப்ரவுட் that you don't associate with ordinary people அப்படின்னு இங்கிலீஷில் வாசிக்கிறோம். அதாவது ரொம்ப மேட்டுமையாக இருந்து ஆர்டினரியாக இருக்கிற பீப்புள் பக்கத்துலேயே போக மாட்டாங்க, ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லை? அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எவ்வளோதான் படித்திருந்தாலும், எவ்வளோதான் நம்மக்கிட்ட பணம், ஐஸ்வர்யம், பலன், அழகு எல்லாம் இருந்தாலும் எல்லாரையும் சமமாய் பார்க்குற அந்த கிருபை, அந்த மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படி தானே இருந்தாங்க. அப்போ நம்மளும் அப்படி தானே இருக்கணும். அப்போ ஆர்டினரியாக இருக்கிற பீப்புள், நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், நமக்கு கீழே
வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கணுமா, நம்ம எல்லாரோடையும் நம்ம மேட்டிமையாக இல்லாமல் தாழ்மையானவர்களுக்கு கூட நம்ம அசோசியேட் பண்ணுற அந்த கிருபை வேணும். என் ஜாதி பெருசு, உன் ஜாதி குறைவு. இந்த கிறிஸ்தவத்தில் இந்த மாதிரியான ஏற்ற தாழ்வுகள் என்பது கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க கூட இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதிகளை பார்க்குற காரியங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு சர்ச்சஸில் கூட அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா என்னுடைய பட்டணத்துலேருந்து வந்த என் ஊர், அதில் ஒரு சிலருக்கு ஒரு வைராக்கியம் இல்லை, அந்த மாதிரி எல்லாத்தையும் அதெல்லாம் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும், அதுக்கெல்லாம் மேலே நம்ம வந்துடணும். ஒரு காலத்தில் நம்மெல்லாம் அப்படி இருந்தோம், ஆனால் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் தாண்டி நம்ம வந்துடணும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லார்ட்டையும் மேட்டுமையாக நம்ம இருக்காம மேட்டுமையான மேட்டுமையானவைகளை நம்ம சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இது எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. நம்மளையே என்ன செய்யக்கூடாதான், புத்திமான் அப்படின்னு நம்ம எண்ணக்கூடாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும். சிலர் அப்படி இருப்பாங்க இல்லையா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் இங்கிலீஷில் இதை வாசிக்கிறேன், ரொம்ப அருமையாக ஒரு வெர்ஷனில் இருந்துச்சு. லிவ் இன் ஹார்மனி வித் ஈச் அதர், டோன்ட் பி டூ ப்ரவுட் டு என்ஜாய் த கம்பெனி ஆஃப் ஆர்டினரி பீப்புள் அண்ட் டோன்ட் திங்க் யூ நோ இட் ஆல். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு திங்கிங்கே நமக்கு இருக்கக்கூடாது. ஆமேன். ஒருவேளை ஒரு சிலது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்ம பிஹெச்டியே அதில் படிச்சிருந்தாலும் நம்ம எப்போவுமே லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்மளை யாராவது கரெக்ட் பண்ணால் கூட நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். உனக்கு என்ன தெரியும் என்னைய கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி ஒருவேளை பிள்ளைங்க கூட நம்மளை கரெக்ட் பண்ணலாம், சின்ன பிள்ளைங்க நம்மளை கரெக்ட் பண்ணலாம். அதை இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு தாழ்மை நமக்கு என்றைக்கும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம இவ்வளோ வயசானாலும் நம்மளுக்கும் நிறைய காரியங்கள் தெரிவதில்லை. அதனால் யார்ட்டையும் போய் ஹெல்ப் கேட்குறது எல்லாத்துலேயுமே நம்ம தாழ்மையாக இருக்கணும். நம்ம தாழ்மையாக இருந்தால் தான் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஹெல்ப்பே கேட்போம், அப்படி தானே? இல்லைன்னா நம்ம பெருமையாக இருந்தால் நமக்கு தெரியாமையே போயிடும். அப்போது நம்மளை உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆமேன். அல்லேலூயா. எவ்வளோதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், எவ்வளவுதான் மெச்சூரிட்டி நமக்கு இருந்தாலும், எவ்வளோ படிப்பு அறிவு எனக்கு இருந்தாலும் நம்மளையே நம்ம புத்திமான்கள் என்று எண்ணக்கூடாது. ஐ நோ டூ மச், ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்ற அந்த ஹெட் வெயிட், தலை கணம்னு சொல்லுவோம்ல, அது நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நம்ம தாழ்மையாக இருக்கணும், எல்லார்கிட்டையும் நல்லா சகஜமாக நம்ம பழகணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும், எல்லார்கிட்டையும் அட்லீஸ்ட் ஒரு ஹாய் பாய், ஒரு சின்ன லெவல்லையாவது ஒரு இன்டராக்ஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. எல்லாற்றையும் ஏக சிந்தியாக இருக்கணும், மேட்டுமையானவைகளை சிந்திக்கக்கூடாது, தாழ்மையானவர்களுக்கு இணங்கணும், நம்மளையே நாம் புத்திமான்கள் என்று எண்ணாமல் நம்ம வாழணும். ஆண்டவர் எவ்வளோ அழகா ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். கிறிஸ்தவ ஜீவியத்தில் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுகிற, நல்லா ஜெபிக்கிறோன்னு சொல்லுகிற நம்ம எப்படியான சாட்சி இருக்கணும், எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வேலை செய்யும்போது கூட இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. இது வெரி ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு காரியம்தான் இல்லையா? ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு கிறிஸ்டியனாக எப்படி இருக்கணும். நம்ம பெருசாக டிஷர்ட்டில் ஜீசஸையோ இல்லை கேப்பில் ஜீசஸையோ போடணும், இல்லை வெளியில் ஜீசஸை சொல்லணுன்றதை விட நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்கிறதை வைத்து அநேகர் கிறிஸ்துவை நம்மிடத்துல பார்ப்பதற்கு இது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ரோமர் 12:16 ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?